தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியை இன்னும் நம்புகின்றன. நாம் தமிழர் கட்சியை இன்னும் நம்புகின்றன என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2026 சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார். வருகிற சட்டசபை தேர்தலில் தாங்கள் தனித்துதான் போட்டி, இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் தனித்துதான் போட்டி, திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணிக்கு உரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டை சூறையாடிட்டு இருக்கிறது, கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது திமுக தான். இன்னைக்கு சீமான் மேல அவதூற பரப்பிட்டு இருக்கிறது திமுக தான். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிட்டு இருக்கிறது திமுக தான். இன்னைக்கு சீமான் மேலே பொய் வழக்கு போட்டு சீமானை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த வருண்குமார் IPS அவரை தூண்டி விட்டுருக்கிறது திமுக தான். விஜயலட்சுமியை தூண்டி விட்டுருக்கிறது திமுக தான். இன்னைக்கு திமுக பேச்சாளர்கள் தான் சீமான் மேலே பாலியல் புகார், அவதூறு எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க. அதனால திமுக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர் சொல்லிட்டாப்புல, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் உண்டு. ஆக திராவிடத்தையே நாங்கள் வேறறுக்க வந்தவங்க, திராவிடத்தையே குழி தோண்டி புதைக்க வந்தவங்க, நீ திராவிடம் தான் ஒரு கண்ணுன்னு சொல்கிற, அப்போ எப்படி ஒன்றை கூட்டணி சேருவோம்? ஆக விஜய் கட்சியோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாப்புல. விஜய் தமிழருங்கிறனால நாங்கள் அவரை அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் அப்படின்ட்டாப்புல. ஆனால் இந்த அதிமுக இருக்கு பார்த்தீங்களா, திமுகவுடைய எதிர்த்து மெகா கூட்டணி அமைக்குது. இப்போ மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறக்காக வேண்டி என்ன வேணாலும் அதிமுக செய்கிறதுக்கு ரெடி. அதாவது எப்படின்னா, கொள்கையை கூட காற்றுல தூக்கி போட்டுட்டு சேர்ந்துடும். அவனுக்கு ஓட் பேங்க் இருக்கா, வாக்கு வங்கி இருக்கா, அப்போ அவனை சேர்த்துரு அப்படின்ட்டு. அதான் இன்னைக்கு காற்றுல கொள்கையை தூக்கி போட்டுட்டு பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுக. இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு பல கட்சிகளை சேர்த்து மெகா கூட்டணி அமைக்கிறாங்க. அதில் ஐநார் நாகேந்திரன் சொல்கிறாப்புல, பல தேர்தலில் கொள்கையை தூக்கி போட்டுட்டு ஒரு கட்சியை வீழ்த்தணுங்கிறக்காண்டி மெகா கூட்டணி அமைச்சிருக்கதா வரலாறு இருக்குது. அதனால் நாம் தமிழர் கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரலாம்னு அழைப்பு கொடுத்தார். நாம் தமிழர் கட்சியை அதிமுக அமைச்சிருக்க அந்த மெகா கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு அதிமுக தலைவர்கள் பல முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். இன்றைக்கி பாஜக கூட சொல்லியிருக்கான், நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரோம், அவங்கள கூட்டணிக்கு கொண்டு வரதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லியிருக்கான். இன்றைக்கி அதிமுக காரவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி நம்ம கூட்டணிக்கு வருது 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 அப்படின்னே பரப்பிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலையும் அதிமுகவுடனோ திமுகவுடனோ கூட்டணி அமைப்பது கிடையாது. உங்கள் கூட கூட்டணி அமைஞ்சுன்னா அடுத்த தேர்தலில் ஜோலி முடிஞ்சு போச்சு. அதிமுகவோட கூட்டணி வச்சாப்புல யார் மூவ் பண்ணார், அடுத்த தேர்தலில் அந்த கட்சியே காணாமல் போச்சு. அதிமுகவோட கூட்டணி வச்சாப்புல விஜயகாந்த், அடுத்த தேர்தலில் அந்த கட்சி காணாமல் போச்சு. அதிமுகவோட கூட்டணி அமைச்சாப்புல மதிமுக, அந்த தேர்தலே அடுத்த தேர்தலே காணாமல் போச்சு. அதான் உண்மை. ஒரு தேர்தலில் நல்லா இனிப்பை கொடுத்து, நல்லா திகட்ட இனிப்பை கொடுத்துட்டு அடுத்த தேர்தலில் கட்சியை காணாமல் போக ஆக்கிடுவாங்க. இதுதான் திராவிடம் பண்ணுறது, இதுதான் அதிமுக திமுக ரெண்டு பேருமே பண்ணுறது. ஆக கடந்த கால அனுபவங்கள், நாங்கள் தமிழ் தேசியம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம், அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ச்சு. ஆனால் அதிமுக காரவங்க சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கடைசி நேரத்தில் நம்ம கூட்டணிக்கு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அதிமுக காரர்கள் நேற்று என்ன ஒருத்தர் சொல்கிறாப்புல, அதிமுகவை சேர்ந்தவர், கடைசி நேரத்தில் அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி இந்த 3 கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறார். பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுருமா. ஏன்னா பாஜக கூட்டணி தொகுதி அதிகம் கேட்பான், அதனால் அவனை கழட்டி விட்டுட்டு பாஜகவை கழட்டி விட்டால் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் நம்ம கூட்டணியில் இணைஞ்சிடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறான். என்னன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியை இன்னும் நம்புகிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு அதிமுக வந்துடும், அதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி வந்துடும், சீமான் வந்துடுவாப்புல, சீமானை உள்ளே பிடிச்சி போட்டுடலாம், ஒரு 10 தொகுதி கொடுத்தா வந்துடுவாப்புல, இத்தனை கோடி கொடுத்தா வந்துடுவாப்புல அப்படின்ட்டு. ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி கிடையாது சீமான். கொள்கையில் உறுதியாக இருப்பவர். தமிழ் தேசியம் வெல்லும், வெற்றியோ தோல்வியோ, வெற்றி பெறுகிற கூட்டணியில் எங்கள் அண்ணன் சேர மாட்டாப்புல. எங்களை வெற்றி அடைய வைக்கணும், நாம் தமிழர் கட்சி ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்ற தான் பார்க்க முயற்சிப்பாப்புல ஒழிய வெற்றி பெறுற கூட்டணியில் சேரணும்னு ஆசைப்பட மாட்டாப்புல.
நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் அதே மாதிரி திமுகவுடையோ அதிமுகவுடையோ பாஜகவுடைய கூட்டணி சேர்றதுக்கு துளியளவு ஆர்வம் கிடையாது. தனித்து போட்டி, இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை. ஆனால் இன்றைக்கி அதிமுக இன்னும் நம்பிட்டு இருக்கு. வேதனையான விஷயம். இன்னும் நம்புனீங்கன்னா நீங்கள் நாசமாக தான் போவீங்க. அடுத்த வேலையை பாருங்கள். நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வராது உறுதியாக. நீங்கள் வேறு கட்சிகள் இருக்குது. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டில் கட்சிக்கு பஞ்சமில்ல. அந்த கட்சிக்கு போய் கூட்டணி பேசுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்திலும் கொள்கையை தூக்கி போட்டுட்டு வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவே வைக்காது.